ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஜனநாயகனோட சென்சார் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி தளபதி படத்துக்கு என்னென்ன இஷ்யூஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா, இந்த டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிவகாசிலே நம்ம தளபதிக்கு வந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. அதில் என்ன இஷ்யூஸ் வந்துருச்சுன்னா, வன்முறை ப்ளஸ் குடும்ப சென்டிமெண்ட், பட்டாசு தீ விபத்து சீன்கள், இது வந்து சிவகாசியில் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி எந்த சீனும் பார்த்ததா ஞாபகம் இல்லை. சிபிஎஃப்சி வந்து வயலன்ஸ் சீன்ஸை மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு கடைசியாக ஒரு வழியாக படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் வந்து போக்கிரியில் என்ன இஷ்யூ ஆச்சுன்னா, போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, அடுத்து ஆன்டி அத்தாரிட்டி டைலாக். சிபிஎஃப்சி வந்து இதுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து சில டைலாக்ஸை மட்டும் சாஃப்ட்னிங் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. போக்கிரி படத்தில் தான் தளபதிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளே ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு தலைவா படம். இந்த தலைவா படத்தில் தான் ஆக்சுவலாக நான் போக்கிரி படத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. தலைவா படத்தில் தான் பிக்கஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. இதில் என்ன கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா, அரசியலை பற்றி சில வேர்ட்ஸு, சில சீன்ஸு, நெக்ஸ்ட்டு தலைவான்ற டைட்டிலுக்கே ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரவர்சி, ரொம்ப இஷ்யூ ஆச்சு. அந்த தலைவாக்கு பொலிட்டிக்கல் லீடர் இமேஜ், இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் தலைவா படத்தை சுற்றி ஓடிக்கி இருந்துச்சு. இப்போ ஜனநாயகனுக்கு எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி அந்த இடத்துல தலைவாக்கு போயிருந்துச்சு. தமிழ்நாட்டில் தேட்டருக்கு ரிலீஸ் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. லா அண்ட் ஆர்டர் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழி அதுக்கப்புறம் சிபிஎஃப்சி வந்து சென்சார் கிளியர் பண்ணிட்டு ஓவர்சீஸில் மட்டும் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு செகண்டு தான் டிஎன்ல ரிலீஸ் பண்ணாங்க, டைலாக்ஸை கட் பண்ணி. இதில் ஹைலைட் என்னன்னா, சிபிஎஃப்சி கிளியர் பண்ணாலுமே ரிலீஸ் உடனே ஆகலை, கொஞ்சம் டிலே ஆச்சு. நெக்ஸ்ட்டு கத்தி. அதில் என்ன இஷ்யூனா, ஃபார்மர் பாலிடிக்ஸு, அப்புறம் கார்பரேட் கிரிட்டிசியம், ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃபரன்ஸு, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அதில் இருந்துச்சு. ஓவராலாக சிபிஎஃப்சி என்ன சொன்னாங்கன்னா, டயலாக்கை மட்டும் மாடிஃபிகேஷன் பண்ணி யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. அரசியல் விஜயை அதில் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மெர்சல் என்ன இஷ்யூ ஆச்சுன்னா, ஜிஎஸ்டி அண்டு டிமானிஸ்ட்ரேஷன் டைலாக்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரிட்டிசியம், இப்படி ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் பிஜேபி ப்ரொட்டஸ்ட்டு, டைலாக் ரிமூவல் டிமாண்டு, இந்த மாதிரி நிறைய ஒரு ப்ராப்ளம் சுற்றி வந்துச்சு. ஓவராலாக சிபிஎஃப்சி என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி சர்டிஃபைடு அவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க, பட் அதுக்கப்புறமும் கான்ட்ரவர்சி ஆகி ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் மெர்சல் படத்துக்கு நிறைய பிரச்சனைகள் நிறையா வந்துச்சு. நெக்ஸ்ட்டு சர்க்கார். இதில் என்ன இஷ்யூனா, இவிஎம் எலெக்ஷன் ஃப்ராடு, பொலிட்டிக்கல் பார்ட்டி சிம்பிள்ஸு, இந்த மாதிரி பாலிட்டிக்ஸை வச்சு நிறையா கான்ட்ரவர்சி உள்ளே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஓவராலாக சிபிஎஃப்சி என்ன சொன்னாங்கன்னா, மல்டிபிள் டைலாக்ஸை கட் பண்ணாங்க. அப்புறம் ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமர், நிறைய படத்தில் ஸ்மோக்கிங் பண்ணியிருக்காங்க, பட் சர்க்கார் படத்தில் ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓவரால் ரிலீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் படத்துக்கு என்ன இஷ்யூனா, ஆல்கஹால் ரெஃபரன்ஸு, ஸ்மோக்கிங் சீன்ஸு, இந்த மாதிரி இளைஞர்களை கெடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதே டயத்தில் என்ன தான் வெளியே பிரச்சனை நடந்தாலுமே சினிமாக்குள்ளேயே பிரச்சனை நடந்துச்சுன்னா, மாஸ்டர் படத்தில் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா, இன்றைக்கி நைட்டே சில 4-5 சீன்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பீஸ்ட்டில் என்ன இஷ்யூனா, டெரரிசம் டெபிக்ஷனு, ஐஎஸ் லைக் குரூப் ரெஃபரன்ஸ்ன்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருந்துச்சு. ஓவரால் சிபிஎஃப்சி என்ன சொன்னாங்கன்னா, மைனர் விஷுவல்ஸ் கட்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்க, கொஞ்சம் விஷுவல்ஸில் மட்டும் கொஞ்சம் எடிட் பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம லியோ படத்துக்கு என்ன இஷ்யூனா, எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ், அப்புறம் ட்ரக் மாஃபியா. ஸோ நமக்கே தெரியும் லியோ படத்தில் எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமான வயலன்ஸ் இருக்கும், அப்புறம் எந்தளவுக்கு ட்ரக் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த டயத்தில் தளபதி அரசியலுக்குள்ளே வந்த நேரம். ஸோ சொல்லவே வேணாம். சிபிஎஃப்சி வந்து நிறைய கட்ஸ் பண்ணி சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சில டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ட்ரிம் பண்ணி அப்புறம் யூஏவாக மாற்றினாங்க. லாஸ்ட்டாக நம்ம ஜனநாயகன் படம். இந்த படத்தில் என்ன இஷ்யூனா, ஃபுல் ஃப்ளெஜ்டு பாலிட்டிக்கல் ஸ்டோரி லைன், ஆன்டி சிஸ்டம் டைலாக்ஸ், ரியல் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பேரலல்ஸு, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அடித்து பேசுகிற மாதிரி நிறைய டைலாக்ஸ், நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்குது போல். ஸோ அதனால தான் இன்னும் சென்சார் இஷ்யூ தான் இதில் மெயின். ஸோ சென்சார் இஷ்யூ வந்து இது வரைக்கும் தளபதி படத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி நிறைய இஷ்யூஸ் வந்து சென்சார் பண்ணி மற்ற ஒரு பிரச்சனையால் தான் டிலே ஆகுமே தவிர, சென்சார்னால் மட்டும்தான், சென்சார் தான் ஒரே பிரச்சனைன்ற மாதிரி இது வரைக்கும் எங்கேயும் டிலே ஆனதில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.